வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ வந்து தோட்டத்தில் தான். தோட்டத்தில் ஒரு அவுட்டோர் குக்கிங் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது தோட்டத்தை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். செடிங்களெல்லாம் இது கருவேப்பிலை மரம், பூச்செடி இருக்குது. கொய்யா மரம் வந்து இப்போ தான் கொஞ்சம் பெயிண்டிங் வேலைலாம் இருந்ததுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்ருக்கோம். கிளையாக இருந்தது, அது திருப்பியும் துளுக்குது. நல்லா காய்ச்சிட்டு இருந்த மரம் தான் அது. அடுத்து வந்து குக்கிங் பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு செங்கல்லில் வந்து அடுப்பு செய்ய போகிறோம். சிமெண்ட் போட்டு தான் அடுப்பு பண்ண போகிறேன். இது வந்து கிணறு இருக்கிற இடம் வந்து இது பக்கத்தில் அம்மிக்கல், உரல், இது பழைய ஜாடி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே தோட்டத்தில் போட்டு வச்சுருக்குறோம். ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி குத்துவாங்க பார்த்திங்களா, உலக்கையை வச்சு. அந்த காலத்தில் பெரிய உலக்கை, சின்ன உலக்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வச்சு தான் அரிசி குத்துவோம். பார்த்திங்கன்னா நோம்புக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இடித்து தான் வந்து நோம்பு பலகாரமே செய்கிறது. அரிசியை வந்து இடித்து எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு கொஞ்சம் இடிப்பாங்க. இடித்து தான் வந்து நோம்பு பலகாரம் பண்ணுறது. அது அப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. இதெல்லாம் தோட்டத்துக்கு வந்துருச்சு. அம்மி மட்டும் கொஞ்ச நாளாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அது அப்புறம் கிணத்தடிக்கு வந்துருச்சு. அந்த கிச்சனில் வந்து கொஞ்சம் இடம் வந்து இதுவாக இருக்குதுன்ட்டு அங்கேயும் வெள்ளிக்கிழமையில் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுவோம் இல்லையா, ஒரு பொட்டு வச்சு பூஜை பண்ணி ஏதாவது ஒரு மசாலா அங்கே அதில் அரைக்கும். அது அப்படியே அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் வந்து தென்னை மரங்கள் இருக்கிறதுனால நிறைய தேங்காய்ங்க விழும். நிறைய தேங்காய் வந்து முத்தி கூட போயிடும். சில தேங்காய்ங்களாம் எடுத்து வச்சு நாங்கள் உரித்து எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். முக்கால்வாசி தேங்காய் வந்து நாங்கள் வெளியில் வாங்குறதில்ல. நல்லாவே இருக்கும் எங்கள் வீட்டு தேங்காய். சில நேரத்தில் இளநீரை கூட பறித்து சாப்பிட்றது உண்டு. இப்போ வந்து அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. நானும் என் பையனும் சேர்ந்து தான் அந்த அடுப்பு பண்ணிடும். இது ஃபுல்லாக செம்மண்ணில் நான் மொழிவி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் நல்லதாக ஆகணும் இல்லையா, அதுக்கு மஞ்சள் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அடுப்பையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணி கற்பூரம் வச்சு அக்னியை ஏற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பால் தான் காய்ச்ச போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக முதல்ல பால் காய்ச்சி செஞ்சுக்கிறேன். அடுப்பு வந்து எனக்கு இது புதுசு தான், அடுப்பில் சமைக்கிறது. லேட்டஸ்ட்டாக வந்து ரீசெண்டாக வந்து கோயிலில், அம்மன் கோயிலில் எங்கள் வீட்டு நாங்கள் வந்து இருக்கிறது திருமல்லை வாயில். இங்கே பக்கத்தில் வந்து பச்சையம்மன் கோயில் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் நான் போய் பொங்கல் வச்சேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வீட்டில் பண்ணலான்ட்டு. கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அந்த புகைச்சல் அதெல்லாம். அது நல்லா அங்கே வந்து கோயிலில் வந்து நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ எங்கள் வீட்லேயும் பண்ணணுன்னு ஒரு சின்ன ஆசை. பழைய விஷயமா இருந்தால் கூட அதுவும் ஒரு அழகு தானே, அடுப்பில் சமைக்கிறது. இப்போவும் சில பேர் வந்து அடுப்பு வச்சு சமைக்கிற பழக்கம்லாம் இருக்குது சில வில்லேஜ்லாம். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் அடுப்பில் தான் ஃபேமிலிக்கே சமையல் நடக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் அதை நான் பார்த்துருக்கேன். அம்மாலாம் சமைப்பாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து விசேஷ நாள்லாம் வரும்போது எல்லோரும் கூட்டமாக இருக்கும்போது அடுப்பில் சமைப்பாங்க. நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. அப்போ நாங்கள் சின்ன வயசு. இப்போது யூடியூப் நான் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு வித்தியாசமாக எதாவது பண்ணணும்னு ஆசை வருது. எப்போவும் ஒரே மாதிரி கிச்சன், சமையல், சாமான், பாத்திரம்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது அவுட்டோரில் வெளியில் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த ஒரு நல்ல ரெசிபிலாம் போடணுன்னு ஆசை இருக்குது. என்ன ரெசிபி பண்ணலான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து பால் நல்லா கொதித்து மேலே வந்திருக்கு. இதில் வேண்டி சக்கரை போட்டுட்டேன். நான் வந்து சேமியா பாயசம் தான் பண்ண போகிறேன். டெய்லி வந்து இந்த குட்டி வரும் வீட்டுக்கு. இது கூட சேர்ந்து இன்னும் 5-6 குட்டிங்கள் இருக்குது. அதுவும் சேர்ந்து வரும். ஒரே ஆட்டமாக விளையாடிட்டு போகுங்க. அது நம்மளை பார்த்தோன்னா உள்ளே ஓடி வந்துடும். கேட்டுக்குள்ளே பூந்து உள்ளே வந்துடும். பிஸ்கெட்ஸ் போட்டால் சாப்பிட்டு போவாங்க. அதுவும் ப்ரெட்டு போட்டால் சாப்பிட்றதில்ல, பிஸ்கெட்ஸ் போட்டால் தான் சாப்பிடுவாங்க. உள்ளே வந்ததுனால அவங்கள ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ராகவேந்திர கோயில் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த கோவில் மணி ஓசை. பால் நல்லா கொதிச்சிருக்கு. அதை இறக்கி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து கடாயில் வந்து நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சேமியாவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு பாலை ஊற்றினா சேமியா பாயசம் ரெடி. ஃபஸ்ட்டு வீடியோ என்னுடைய அவுட்டோர் குக்கிங்க்கு. அதனால் சிம்பிளாக ஒரு ரெசிபி. அடுத்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி போடணுன்னு ஆசை இருக்குது. சீக்கிரம் போடுவேன்.
அடுப்பு பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா எரியும், அப்போ திடீர்னு புகைச்சல் வந்துடும். அதை ஊதி ஊதி ஏற்றணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி தான் பண்ணினேன். அது இன்னும் பழகணும்னு நினைக்கிறேன். நான் விறகு வாங்கி வைக்கல, அந்த எல்லாம் அந்த தென்னை மட்டை, தென்னை ஓலை இதெல்லாம் வச்சு தான் நான் எரிச்சிட்டு இருக்கேன். விறகு வாங்கி எரிக்கும்போது அது நின்று எரியும்னு நினைக்கிறேன். பால் அதில் வந்து ஊற்றி அதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நல்லபடியாக ஃபஸ்ட்டு குக்கிங்கை வந்து நான் பாயசம் பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் அதை வந்து கடாயில் வந்து இறக்கி அந்த பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே மாற்றிக்கிறேன். அது இன்னும் கொஞ்ச நேரம் அந்த அடுப்புலேயே வச்சு கொஞ்சம் திக்காகட்டும், நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும் பாயசம். மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு வருகிறேன். நல்ல ஒரு வீடியோவோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட பார்க்குறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.